5 minutes facts நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க டிஆர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகை மாற்றிய கேள்விகள் செக்மெண்டோட முதல் வீடியோ. இந்த ஒளிக்கதிர் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? இந்த கேள்வியை கேட்டது யாரு? எப்படி இந்த கேள்வி உலகத்தையே திருப்பி போட்டுச்சு? வாங்க பார்க்கலாம். நம்மள எத்தனை பேருக்கு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர் W.C. ரான்ஜன் பத்தி தெரியும்? உலகத்தோட மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்ல ஒன்னான எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சு ரேடியாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டையே அறிவியலுக்கு கொடுத்து ஃபாதர் ஆஃப் டயக்னோஸ்டிக் ரேடியாலஜிங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த வில்ஹெல்ம் கான்ராட் ரான்ஜன். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக 1901 அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோபல் பிரைஸ் வாங்கின வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் ரான்ஜன் தான். ஒரே கேள்வி, ஓஹோன்னு வாழ்க்கைனா இதுதான் போல. சரி, சீக்கிரமா எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 125 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா 1895 நவம்பர் 8 CRT அப்படின்னு சுருக்கமா அழைக்கப்படுற கேத்தோட் ரே டியூபை வச்சு தன்னோட லேப்ல ரொம்ப சீரியஸா ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ரான்ஜன் அந்த டியூப்ல இருந்த எல்லா காத்தையும் வெளியே எடுத்துட்டு ஒரு விதமான கேஸை உள்ள செலுத்தி அது வழியா ஹை வோல்டேஜ் மின்சாரத்தை செலுத்தினார். இந்த கேத்தோட் ரே டியூப்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டிவியில், கம்ப்யூட்டர் மானிட்டரில் இருக்கிற மாதிரியான ஒரு டியூப் தான். ஆனால் அவர் யூஸ் பண்ண டியூபுக்கு பேர் க்ரூக்ஸ் டியூப். அப்படி அந்த மின்சாரத்தை பாய்ச்சும் போது வெளியே வரக்கூடிய லைட் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு கருப்பு கலர் கார்ட்போர்டு வச்சு அந்த டியூபை கவர் பண்ணார். அந்த டியூப் வழியாக வேகமாக போன மின்சாரம் அந்த டியூபோட இன்னொரு பக்கத்துல இணைச்சு வச்சிருந்த ஸ்கிரீன்ல ஒரு விதமான மங்கிய பச்சை கலர் ஒளிக்கதிரை டிரான்ஸ்மிட் பண்ணிச்சு. அந்த டியூப்ல இருந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் தூரத்துல இருந்து அந்த ஸ்கிரீன்ல வினோதமான ஒளிக்கதிரை பார்த்த ரான்ஜன் அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காம ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விதான் ஃபியூச்சர்ல மருத்துவ உலகத்தையே மாத்தின இந்த ஒளிக்கதிர் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? அந்த கேள்விக்கு விட தெரிஞ்சுக்கிட புக்ஸ், பேப்பர்ஸ் அப்படின்னு தன்னோட லேப்ல இருந்த சில பொருட்களை அந்த கதிரோட பாதையில வச்சு பார்த்தாரு. பொதுவா எந்த ஒரு ஒளிக்கதிரும் தன்னோட பாதையில ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் இருந்தா அதை தாண்டி போக முடியாம அந்த ஆப்ஜெக்டோட நிழலை ஸ்கிரீன்ல காட்டும். ஆனா ரான்ஜன் பார்த்த அந்த ஒளிக்கதிர் ரொம்பவே வித்தியாசமா இடையில வச்ச எல்லா ஆப்ஜெக்டையும் தாண்டி டிராவல் பண்ணிச்சு. இந்த கண்ணுக்கு தெரியாத அமானுஷ கதிர்களை பத்தி ரிசர்ச் பண்ண ரான்ஜன் அதுக்கு எக்ஸ்ரே அப்படின்னு பேர் வச்சாரு. ஏன்னா என்னன்னு தெரியாத ஒரு விஷயத்த எக்ஸ்னு தானே குறிப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 6 வார ரிசர்ச்சுக்கு பிறகு டிசம்பர் 22 1895 ரான்ஜன் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சார். தன்னோட மனைவி ஹேனா பெர்தாவோட கைய அந்த எக்ஸ்ரேவை யூஸ் பண்ணி போட்டோகிராஃப் பண்ணாரு. அப்போ அந்த கதிர்கள் கையோட எலும்புகளை தாண்ட முடியாம தசைகளை மட்டும் தாண்டி போய் அந்த கை எலும்புகளை போட்டோவில் டிஸ்பிளே பண்ணிச்சு. பெர்தாவோட விரல்ல இருந்த ஒரு மோதிரமும் அந்த எக்ஸ்ரே போட்டோவில் பதிவாச்சு. அந்த போட்டோவை பார்த்த அவரோட மனைவி, ஐ ஹவ் சீன் மை டெத், நான் என்னோட சாவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ரான்ஜனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த கண்டுபிடிப்பு மருத்துவ உலகத்துல பல்வேறு நோய்களை கண்டுபிடிக்க ரொம்ப உதவியா இருக்கும்னு. அவர் நினைச்ச மாதிரியே அடுத்த மாசமே, அதாவது 1896 ஜனவரி 11 இங்கிலாந்து நாட்டுல
இதை மருத்துவ பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுல கூட எலும்பு முறிவு, நிமோனியா மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ், இன்னும் சில கட்டிகள், பல்லுல உள்ள பிரச்சனைகள், இது மாதிரியான நோய் கண்டறியும் துறையில எக்ஸ்ரேவோட பயன்பாடுகள் ரொம்ப முக்கியமானது. ஒரு சரியான கேள்விங்கிறது ஒரு மந்திர சாவி மாதிரி. அது நமக்கு தெரியாத பொக்கிஷத்தை திறக்க உதவி பண்ணும். எப்படி ராஞ்சனுக்கு நோபல் பரிசையும் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே எக்ஸ்ரேவையும் கொடுத்த மாதிரி. ஸோ ஆஸ்க் த ரைட் திங் அண்ட் இட் வில் பி கிவன் டு யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.